நம்ம எல்லாருக்குமே வேலை செய்யணும் அப்படின்னு தெரியும். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செய்கிறது மட்டும் முக்கியமா? இல்லை எப்படிப்பட்ட வேலையை செய்ய முக்கியம்? நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணால் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும், நம்ம இலக்கை நோக்கி அடைய முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேலை எல்லாருமே செய்கிறோம். ஆனால் முக்கியமான வேலையை செய்கிறோமா? அப்படின்றது தான் இங்கே கேள்வி. நானும் வேலை செய்கிறேன். நானும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிற பல பேர் நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் நம்ம பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா? நமக்கு எது முக்கியமோ, நம்ம எதை செஞ்சால் முன்னேறுவோமோ அந்த வேலையை நம்ம செய்கிறதே இல்லை. தினமும் உங்களுக்கு ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த கேள்விகளை நீங்கள் உங்களை நோக்கி கேளுங்க. நான் செய்ய போகிற வேலை உண்மையாகவே முக்கியமான வேலையா? அது என் இலக்கை நோக்கி என்னை கூட்டிகிட்டு போதா? அந்த வேலை செய்யலைன்னா எனக்கு என்ன பிரச்சனை வரும்? இந்த கேள்வி நீங்கள் உங்களை நோக்கி கேட்கும்பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஆமாம், இந்த வேலை எனக்கு முக்கியம் இல்லை. ரெண்டாவது, நான் இதை பண்ணலைன்னா எனக்கு என்ன பிரச்சனை வரும்? பண்ணால் எப்படி இருக்கும், பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? நான் வச்சுருக்க இலக்கை அடையிறதுக்கு இது உதவுதா இல்லையா? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த வேலையை செய்யலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது ஃபோனை எடுத்து பார்க்குறதுல 2 விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு, தனக்கு படிக்கிறதுக்காக ஃபோன் எடுத்து அதை விஷயத்துக்காக ஒரு நல்ல மார்க் எடுக்கணும்னோ இல்லை வேறு ஏதோ நல்ல விஷயங்களை ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காகவோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது அவங்க இலக்கை நோக்கின விஷயம். இதுவே ஃபோனை ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக எப்போவுமே சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் மட்டுமே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது அவங்க இலக்கு நோக்கி அவங்க பின்னோக்கி நகர்றாங்கன்னு அர்த்தம். ஒரே ஃபோன் தான் 2 விதமாக நம்மளால் பயன்படுத்த முடியும். அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது அவரவர் கையில் தான் இருக்குது. இங்கே அந்த 80-20 பிரின்சிபல் தான் பயன்படும். 20% உங்கள் ஆற்றலை பயன்படுத்தி 80% வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு அந்த 20% நம்ம சரியாக இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு வேலையை நிறைய விதமாக வகைப்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசரம் முக்கியமும் கூட. அவசரம்தான் ஆனால் முக்கியம் இல்லை. முக்கியம் இல்லை, முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை. இது 3வது. 4வது, அவசரமும் இல்லை முக்கியமும் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை எப்போவுமே மொத்தமாக எடுத்துடணும். இதில் அவசரம் முக்கியம் இதுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். ஓகேங்களா? 2வது தான் முக்கியம் ஆனால் அவசரம் இல்லை. 3வது அவசரம் ஆனால் முக்கியம் இல்லை. அதுக்கு போகணும். இப்படி நீங்கள் உங்கள் கவனத்தையும் நேரத்தையும் இந்த மாதிரி செயல்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்களால் கண்டிப்பாக எது தேவையோ அது மட்டுமே அந்த நாளை பயன்படுத்துவீங்க. உங்களுக்கும் அந்த நாள் முடிக்கும் போது ஒரு மனநிறைவு இருக்கும். இன்றைக்கி என் இலக்கை நோக்கின செயலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்றது. அப்படியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது படிப்படியாகவே உங்களுக்கு எது தேவையோ அந்த வேலைகளை செய்கிறதுக்கு மேலே மட்டுமே உங்கள் கவனம் போகும். தேவையில்லாதது உங்கள் கவனத்துலேருந்து போயிடும். ஆனால் இனிஷியலி நீங்கள் பண்ண வேண்டியது எதை பண்ணணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது முக்கியமோ அதே மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம திரும்பவும் சொல்கிறேன், பல பேர் எது வேண்டாமோ அது மேலே தான் அந்த நேரத்தை செலவிட்டுருக்கோம். அதனால் முதல்ல டு டூ லிஸ்ட் எழுதுறதை விட பண்ண வேணாம் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் சேர்த்து எழுதுங்க. இதெல்லாம் இன்றைக்கி பண்ணவே கூடாது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணணும். பண்ணவே கூடாதுன்றதை எப்போவுமே பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படின்றத அன்றைக்கி நாள் முடிகிறதுக்குள்ளே பண்ணி நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறன் கூட அதிகமாகும். ஏன்னா கவனம் முழுக்க ஒரு விஷயத்து மேலே மட்டும்தானே இருக்குது, வேறு எங்கேயுமே போகலைல்ல. நீங்கள் ஸ்கேட்டர்டே ஆகலை, உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. ஸோ இதை தான் பண்ணணுன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, எதை பண்ணக்கூடாதுன்றது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை தினசரி எழுதிட்டு படுங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே தானாகவே அது போய் ஃபீட் ஆகிடும். ஓ, இவங்க நாளைக்கு இது மட்டும் தான் பண்ண போகிறாங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்கன்ட்டு அதை மட்டுமே பண்ணுவீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய தகவல்களுக்கு ஜான்சி ஜெயச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து ரிலேஷன்ஷிப், கரியர், மணி, ஹெல்த்
எந்த 4 ஏரியாவில் உங்களுக்கு என்ன ஏரியாவில் லைஃப்பை லீட் பண்ணணும், இன்னும் எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃப்ரீ வெபினாருக்கான லிங்க் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.